நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா முதலமைச்சர் வேட்பாளர்களின் எண்ணிக்கை? 2016 அத்துணை பெரும்பாலான கட்சிகளும் தங்களுடைய தலைவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணிக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன, இந்த கட்சியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாமக, மதிமுக, தேமுதிக இந்த மூன்று கட்சிகளின் அடிப்படையிலான ஒரு சிறிய செய்தி தொகுப்பு நம்மிடையே இருக்கிறது. மதிமுக தனித்து போட்டியிடும் என்று சொல்லியிருக்கிறார் வைகோ. பாமக தலைமையில்தான் ஒரு கூட்டணி பாமக ஆட்சியை பிடிக்கும் என்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. தேமுதிக தான் ஆட்சியை பிடிக்கும், விஜயகாந்த் தான் முதலமைச்சர் என்கிறது தேமுதிக. இந்த கட்சிகள் இதற்கு முன் பெற்ற தேர்தல்களில் பெற்று கொடுக்கக்கூடிய வாக்குகளை சதவீத அடிப்படையில் நாம் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 1991 5.89 விழுக்காடாக இருந்தது. அதற்கு அடுத்த தேர்தலில் 96 அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, 3.84. 2001 மீண்டும் கூட அது சற்றே உயர்ந்து 5.56. அதன் பிறகு 2006 5.65 சற்றே உயர்ந்திருக்கிறது. 2011 சற்றே குறைந்து 5.23 என்ற அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம். இது சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை சதவீத அடிப்படையில். இதில் மினிமம் அவங்க 5.2, அதற்கு குறைந்து அவர்களிலே 5க்கு குறைந்து அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது 96 தேர்தலில் மட்டுமே இருந்திருக்கிறது. அவங்களுடைய வாக்கு சதவீதம் இந்த மாதிரி இருக்கிறது. நாம் அடுத்தது மதிமுகவினுடைய வாக்கு சதவீதம். இது 91 அவர்கள் போட்டியிடவில்லை, 96 5 இயக்கமே தொடங்கல, அதனால தான் போட்டியிடவில்லை, இயக்கமே தொடங்கல. 96 5.78 விழுக்காடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது. சற்றே அதை விட கூட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குது. 2001 4.65 விழுக்காடும், 2006 5.98 விழுக்காடும் சற்றே உயர்ந்திருக்கிறது, 5.98 விழுக்காடும். 2011 அவர்கள் தேர்தலை சந்திக்க இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது. 2011 இது மதிமுகவினுடைய வாக்கு சதவீதம். தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். தேமுதிக 2006 ஒரே ஒரு தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். 2011 வாக்கு சதவீதத்தை மட்டுமே நாம் இங்கே பார்க்க இயலுகிறது, 7.88 விழுக்காடு அப்படிங்கிறது. ஒப்பீட்டளவில் மதிமுகவை விட பாமகவை விட ஒரு 2 விழுக்காடு அதிகமாக தேமுதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இங்கே இந்த செய்தி தொகுப்பின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ரைட், இந்த தளத்தில் 5 விழுக்காடு அப்படிங்கிறது வாக்கு சதவீதம் இரண்டு கட்சிகளும் பரவலாக எடுத்துக்கொண்டால் இந்த 5 விழுக்காடு வாக்குகளை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் திரும்பாலும்? அதாவது முதலில் ஒரு மாய தோற்றம் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நல்ல கூட்டணி இருந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு தோற்றம் முதல்ல உடைத்தெறியப்பட வேண்டும். இன்றைக்கு டெல்லியில் தேர்தல் நடந்தது. ஆம் ஆத்மியினுடைய கட்சியின் சார்பில் போட்டியிட்டார். 2 யூகங்களுக்கு அவர் முடிவு கட்டியிருக்கிறார். ஒன்று, கூட்டணியின் அடிப்படையில் தான் பெரிய அரசியல் இயக்கங்களை வீழ்த்த முடியும் என்பதை தகர்த்தெறிந்திருக்கிறார். இன்னொன்று, பெரிய இயக்கங்களுடைய வாக்கு சதவிகிதம் அதுதான் தீர்மானிக்கும் ஒரு தேர்தலை என்பதையும் உடைத்திருந்திருக்கிறார். காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகளுக்கு மாற்றாக தனியாக நின்ற ஒரு ஆம் ஆத்மி கட்சி இன்றைக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கிறது. மிக குறுகிய காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விகிதாச்சாரங்கள் என்பது எடுபடாமல் போகும். ஒருவேளை இன்றைக்கு ஊழல் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால், 40% மக்கள் நடுநிலையான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வர முடியும். அதை பாட்டாளி மக்கள் கட்சியால் பெற முடியும் என்று நாங்கள் இப்போ இந்த இடத்துல தான் சற்று இப்போ திமுக அதிமுக இரண்டுமே ஆட்சியில் இருந்த கட்சிகள் அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்ற அரசியல் ரீதியாக அவர்கள் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்புகள் எல்லாம் இயல்பாக இரண்டு கட்சிகள் மீதும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இந்த 40 விழுக்காடு வாக்குகளை அறுவடை செய்வது யார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சொன்னீங்க ஒருமித்த கருத்தோடு தான் பாமக மதிமுக இரண்டு, நீங்க தனியில பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மற்ற முல்லை பெரியாறு காவிரி தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் பெரும்பாலும் பாமகவும் மதிமுகவும் ஒருமித்த கருத்துக்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சில இடங்களில் மட்டும் என்றால் தனி இளம் போன்ற சில கருத்துக்களில் அவர்கள் மாறுபடுகிறார்கள். அப்போ இந்த ஒருமித்த கருத்துடைய இந்த இத்தனை கட்சிகளில் எந்த கட்சிக்கு இந்த 40 விழுக்காடு வாக்குகள் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்குல்ல. இதை மதிமுக அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா, பாமக அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா? யாருடைய உழைப்பையும் நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும் நினைக்கவில்லை. இல்ல, நான் கேட்கறது இந்த நீங்கள் உழைத்த உழைப்பை, இந்த 40 விழுக்காடு வாக்குகளை. அதாவது 94 தான் முறைப்படி நாங்கள் இயக்கத்தை தொடங்கினோம். 96 மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மாத்திரம் இருந்து 234 தொகுதிகளிலும் நாங்கள் நின்றோம். ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் எக்ஸ்பயர்ட் எந்த நிலையில் எந்த தொகுதி தோற்பதற்கே தொகுதி இல்லாமல் நாங்கள் நின்றோம், அனைத்திலும் தோற்றோம். 2001 மீண்டும் தனியாகத்தான் களத்தில் நின்று சந்தித்தோம்.
அண்ணன் பால் அவர்கள் சொன்னார்கள், டெல்லியில் இருக்கின்ற அரசியல் விழிப்புணர்வுக்கும் இங்கே இருக்கின்ற விழிப்புணர்வுக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நிச்சயமாக மாறுபட்டது. இங்கே அப்படி கிடையாது. காலையில் 8 மணிக்கு குவார்டர், 10 மணிக்கு தியேட்டர், இப்படி இருக்கின்ற கலாச்சாரம் இங்கே தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். ஆக அந்த அடிப்படையில் 96 எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி. 5.8% அப்பொழுதே நாங்கள் தனித்து நின்று வாங்கி இருக்கிறோம். இருந்தாலும் கூட அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தமாகவும் தோன்றி ஒரு பரபரப்பை உருவாக்கிய காரணத்தால் அது மடைமாற்றம் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. 2012 கடைசி கட்ட நேரத்திலே கூட்டணி விசுவாசத்துக்கும் தர்மத்துக்கும் இடமில்லை தமிழ்நாட்டிலே என்பது மீண்டும் ஒரு நிரூபணம் செய்யப்பட்டு நாங்கள் முட்டு சந்தில் இருக்கின்ற காரணத்தால் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்ற நேரம் இல்லாத காரணத்தால் அந்த கூட்டணி நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். ஆக சராசரியாக ஒரு 5லிருந்து 6% நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆக எப்பொழுது ஏறும் வாக்கு சதவீதம் என்பது யாரும் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்திலே 4.4% மாத்திரம் வைத்திருந்த ஹரியானாவை இன்றைக்கு பிஜேபி பிடித்திருக்கிறது. ஆகவே ஒருவர் ஏறுவதும் இறங்குவதும் ஒரு ஓட் பேங்க் என்பது நிலையானதல்ல, அது மாறிக்கொண்டே இருக்கும். அண்ணன் பாலு அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், விமர்சனம் என்பது அரசியலிலே யாரும் தவிர்க்க முடியாது. நான் விமர்சனம் செய்யலாம் என்று சொல்லலாம், ஆனால் திமுக விமர்சனம் அதன் மீது வையுங்கள், அண்ணா திமுக என்று சொன்னால் அதன் மீது வையுங்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கம் என்கின்ற விமர்சனத்தை தயவு செய்து வைக்காதீர்கள், அது எல்லோரையும் பாதிக்கும். அவர்களுக்கு என்று ஸ்லிப்ஸ் இருக்கிறது, அவர்களுக்கு என்று ஸ்லிப்ஸ் பிட்வீன் தி லிப்ஸ் என்று சொல்வார்களே, அது எங்கே என்று அதை விமர்சிங்கள், நாங்களும் அதை விமர்சிக்கிறோம். அந்த அடிப்படையில் பொத்தாம் பொதுவாக திராவிட இயக்கம் என்று விமர்சிக்காதீர்கள். திராவிட இயக்கத்திற்கு ஒரு நோபல் உங்களுடைய நோக்கம், உங்களை பொறுத்தவரையிலே ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விரும்புவது வைகோவை தான். அவங்க அன்புமணி ராமதாஸ் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்போ 2 பேரும் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வாதத்திற்காக 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் கூட 10 விழுக்காடு வாக்குகள் பெற முடிகிறது வைங்களேன், தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதில் பாமகவினுடைய தலைமை மதிமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்கு காலம் இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னா, இங்க நிதர்சனமான பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக அண்ணா திமுகவோட தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லுகிறோம், கூட்டணியே இல்லைன்னு நாங்க சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை அவரை ஏற்றுக்கொள்வோமா என்றது எங்களுடைய தலைமை தான் முடிவு சொல்லணும். நான் சொல்ல அவங்க ஒரு விஷயத்தை ஸ்டிக் பண்ணி நிக்கிறாங்க, எங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ளாத கூட கூட்டணி கிடையாது. ஏன் இந்த தைரியம் மதிமுகவிற்கு வர இயலவில்லை? தேமுதிக சொல்லுகிறது, பாஜக சொல்லுகிறது நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம், மதிமுகவால் ஏன் முடியவில்லை? இல்ல அது தைரியம் கிடையாது. அந்த காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவோம், அப்படி ஒரு நிலைமை வருவாகும் என்று சொன்னால் இன்னும் ஒரு அரசியலிலே 5 வருடம் என்பது கை நொடி பொழுது, கண் இமைக்கும் ஒரு நாள்ல இடதுசாரிகள் பொதுவாகவே வீதி வீதியாக மற்றவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவருடைய கொள்கைகளை தோளில் சுமந்து கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமே அவருடைய பணியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இப்போ புதிதாக ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியில் ஈடுபட போகிறீர்களா, அல்லது ஒரு வாதத்திற்காவது ஒரு மருந்துக்காவது கொஞ்சமாவது கனவிலாவது தமிழகத்தில் இடதுசாரிகள் ஆட்சி பிடிப்பது என்பது போன்ற வார்த்தைகள் கூட இடதுசாரிகளினுடைய வாயிலிருந்து ஏன் வரவில்லை? அது பிராக்டிகலா நீங்க உணர்றீங்களா? அதுக்கான சாத்தியம் இப்ப இல்ல அப்படிங்கறத உணர்ந்திருக்கீங்களா? இல்ல தமிழகத்துல இடதுசாரிகள் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய 2016 அப்படிலாம் ஒரு கனவு காண்ற அளவுல நாங்க இல்ல. சரி, இப்ப அவர்களுடைய வாதங்கள் கனவா, அது பலிக்குமா? யாரு அவங்க காணுவது கனவா அல்லது யதார்த்தமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான். சரி, நாங்க இல்ல. ஆனா அந்த கனவு இல்ல, நாங்க அதை நம்பிக்கையாக பாக்குறோம். அடுத்தது நீங்க இன்னொன்னு என்ன யோசிக்கணும்னா, நீங்க 2016 தேர்தலில் அண்ணா திமுக திமுக அல்லாத கூட்டணிகள் தான், அப்படிதான் எங்களுடைய கூட்டணியே இருக்கும்னு நாங்க சொல்லிட்டோம். நாங்க முதலமைச்சர் ஆவோம், நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு நாங்க சொல்லவே இல்லை. அதுக்கான வாய்ப்பு 2016 யதார்த்தமா இல்லைங்கிறது தான் உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது, இங்க தமிழகத்துல அப்படி ஒரு ட்ரெடிஷனா ஒரு பாரம்பரியமாக திராவிட இயக்கத்தினுடைய பிடிமானம் உள்ள மக்கள் அப்படி இப்படிலாம் ஒண்ணு தமிழகத்துல இல்லைங்க. என்னுடைய அபிப்பிராயத்துல, எங்களுடைய கருத்துல, தமிழகத்துல இந்த 2 இயக்கத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் இல்லை என்ற ஒரு கருத்து தான் ஜனங்களுக்கு இருக்கு. நீங்க டெல்லி தேர்தல் ஒரு சரியான பாடம். 7 எம்பிக்கும் ஜெயிச்சது பிஜேபி. எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவங்களுடைய ஓட்டிங் குறைஞ்சது 32 எம்எல்ஏஸ். இப்போ பிஜேபியுடைய ஓட்டிங்கும் குறைஞ்சு போச்சு. பகுஜன் சமாஜ் தொடச்சாச்சு, காங்கிரஸும் போயிட்டுது. ஆம் ஆத்மி 9 மாசத்துல வந்துட்டது. இடதுசாரிகள் நாங்க கூட்டணி, நாங்க தோத்துருவோம் இயற்கையாகவே. நாங்களும் அங்க ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணிருந்தோம் இல்ல, நாங்க அங்க முயற்சி பண்ணிருந்தோம்னா அது வேற சிக்கல் வந்திருக்கும். நாங்க போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மியை ஆதரிக்கிறோங்கிறத முன்கூட்டி அறிவிச்சிட்டோம். இது ஒரு பார்ட். அடுத்தது, டெல்லியில 9 மாசத்துல ஆம் ஆத்மி பண்ணதுங்கிறது சிங்கிள் ஸ்லோகம், ஊழல் ஒழிப்பு. அதுதான் சார். நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன் சார், இந்த ஊழல் ஒழிப்பை பத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை பேசியதே இல்லையா? என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, நீங்களும் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் நான் சொல்றது, நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கிட்டுக் கொண்டீர்களா அல்லது சில மாநிலங்களில் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்கள். நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சேர்ந்தவர்கள் பல மாநிலங்களில் இருந்திருக்கிறார்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகளுக்குள் ஒரு விஷயத்தை ஆம் ஆத்மியால் செய்ய முடிகிறது என்று சொன்னால், ஒரு ரிசல்ட் வருகின்ற பொழுது இவ்வளவு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதை மிக தெளிவாக முன்வைத்து வாதங்களில் பேசக்கூடிய இடதுசாரிகளால் ஏன் ஆட்சியை மட்டும் கைப்பற்றவே முடியாமல் போய்விடுகிறது? இல்லைங்க, நீங்க இன்னொன்று கவனிக்கணும். நீங்க
அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் எதிர்ப்பு ஆரம்பிச்சு அவர் ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி 2வது UPA 2ல அதாவது ஊழல்ங்கிறது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகுது த்ரூ அவுட் த கண்ட்ரி எல்லாருமே. அந்த மாதிரி காலகட்டத்தில் அண்ணா ஹசாரே ஃபீல்டுக்கு வராரு. ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லிங்கிறதுனால அந்த இடத்துல பெரிய இயக்கம் நடக்குது. கண்ட்ரி வைடு அதனுடைய விளைவுகள் இருக்கு, பிரச்சாரங்கள் விளைவுகள் எல்லாமே இருக்கு. அந்த விளைவு அந்த இயக்கத்திலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்து ஊழல் எதிர்ப்பு இயக்கமாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பரிணமிக்கிறாரு. ஒன்றுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும். அப்படி பரிணமிச்சு தான் அவர் எலெக்ஷனை சந்திக்கிறார். எலெக்ஷனை சந்தித்த உடனே அவர் 25 சீட் சம்திங் வராரு. அவர் வந்த பிற்பாடு என்ன 49 நாளில் ஆட்சியை விட்டு வெளியில் வர்றாரு. வந்தது தப்புன்னு பின்னால ஓப்பன் அப்பாலஜி கேட்கிறாருன்னு வைங்க. வந்தது அவர் 25 சீட். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, எனக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கொடுத்தா தான் நான் வர முடியுங்கிறாரு. அது அங்க நடக்குது. அந்த மாதிரி ஊழல் எதிர்ப்புங்கிறது இந்தியா முழுவதும் இன்னைக்கு கட்டாயமாக ஜனங்க மத்தியில ஒரு அபிப்பிராயம். அவங்களால சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற வாதம் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், அது ஜனநாயகபூர்வமான வாதம். ஆனால் ஒரு நம்பிக்கை அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கனவு, ஆனால் எங்களுக்கு அது நம்பிக்கை, எங்களுக்கு இலக்கு. மிக தைரியமாக முன்வைக்கிறார்கள் ஒரு வாதத்தை. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வாதத்தை முன்வைத்தார். 2 கட்சிகளையும் தூக்கி எறிங்கள், என்னால் ஆட்சியை கொடுக்க முடியுங்கிறாரு, தனி மெஜாரிட்டியை தாருங்கிறாரு. அந்த மாதிரியான வார்த்தைகளை ஏன் இடதுசாரிகள் எப்பொழுதும் பயன்படுத்த தயங்குகிறீர்கள்? இல்ல, நாங்க இப்ப என்ன சொல்றோம், அதிமுக திமுக அல்லாத கூட்டணியில் வரக்கூடிய 2014 தேர்தலை சந்திப்போம். இந்த 2 கட்சிகளும் கட்டாயமாக வீழ்த்துவோம் எங்களுடைய கூட்டணியை சேர்த்து என்று நாங்க சொல்றோமே. அதுதானே எங்களுடைய ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியினுடைய தெளிவான பேட்டி. அதாவது எங்களுக்கு கனவா நான் சொன்னாங்க, நீங்க சொன்ன இப்ப சொன்னீங்க நம்பிக்கைன்னு சொன்னீங்க. அப்துல் கலாம் வந்து கனவு காண சொன்னார். அதே அப்துல் கலாம் இன்னொன்றையும் சொன்னார், கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நம்பி விடாதே, கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு. அதாவது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின தேர்தல் 7 தொகுதிகளும் ஜெயிச்சாங்க. 1.3% ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 15% ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆக எப்பொழுது மொத்தமாக திசை மாறும், இடம் மாறும் என்பது யாரும் சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கின்னு சொல்லிட்டு யாரும் டம்பட்டம் அடித்துக் கொள்ள முடியாது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு டெல்லியை பொறுத்தவரை ஊழல் தான் பிரதானமாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்துலேவுடைய சிமெண்ட் பேர ஊழல் வரும்போது கரப்ஷன் இஸ் வேர்ல்டு வைடு ஃபினாமினா என்று எந்த இந்திரான் அவர்கள் அதுக்கு சப்பை கட்டினாரோ அந்த ஊழல் தான் டெல்லியிலே பிரதானமாக ஒரு கோஷமாக இருந்தது. ஆகவே அதை முன்னெடுக்கின்ற வகையில் பாமக இருக்கலாம், மதிமுக இருக்கலாம், இந்த 2 கட்சிகளுமே இலக்கு 2014 ஆட்சின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இலக்கான்னு தெரியல, உங்களுக்கும் அதான் இலக்கா 2014 ஆட்சி, ரைட்? 2 கட்சிகளுமே 2014 தான் இலக்கு அப்படின்னு சொன்னா இந்த 2 பேரில் யார் அந்த ஒரு அரியணை தான் யார்? ஒன்று அது ஒரு பக்கம் இருக்கணும். இதுல யாருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரு வாதத்திற்கு 2 பேருக்கும் அது இலக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேருக்கும் ஆட்சி அரியணை ஓராண்டிற்குள் பிடிப்பதற்குள்ளாக இலக்கு வைத்து தீர்மானித்து அதற்கான நம்பிக்கையும் தைரியமும் பலமும் எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னா, திருவரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கே தயங்கிய சூழல் ஏன்? கணிசமான வாக்குகளை கூட பெற்று உங்களுடைய பலத்தை அவர் சொல்றாரு, எங்களுக்கான ஸ்டேபிளான வாக்கு வங்கி அங்க இருக்குங்கிறார். குறிப்பிட்டு நீங்கள் மதிமுகவுக்காக இந்த கேள்வி இல்ல, பொதுவா தமிழகத்திற்கான கேள்வி. நண்பர் தோழர் சொன்னார், சிவா அவர்கள் சொன்னார், சுனாமி அடித்து விட்டது என்று. வங்கக்கடல்ல சுனாமி ஒரு முறை தான் அடிச்சது. ஆனா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்ல திருமங்கலத்துல ஆரம்பிச்ச சுனாமி எப்பெல்லாம் இடைத்தேர்தல் வருதோ ஜனநாயக ரீதியான அவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சுனாமி எல்லாம் சொல்றீங்க எல்லாம் சரி, ஆனால் எங்களுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறதுங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இவர்களா உருவாக்கி சொன்னது. அதற்கு பிறகெல்லாம் பாமக எங்களோட பாமக அதற்கு பிறகு பாமக நீங்க ஒழுங்கா பேசுறீங்க. திரு ஜெயராஜ் சூரத்தை ஒட்டி இலக்கு நிர்ணயித்து என்ன சொல்றேன், இல்ல நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பேசலன்னா அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றேன். திருமங்கலம் குற்றச்சாட்டு சார், திருமங்கலம் பல மேடைகளில் நீங்க அதற்கு பிறகு கூட்டணியில நேரங்கள்ல இவர்கள் அவர் முடிச்சார். அவர் முடிச்சார். இல்ல பதில் சொல்லாம இருந்தாலே அது ரொம்ப நல்ல டிஃபென்ஸ். இல்ல திருமங்கலத்தை போய் திருமங்கலத்தை நியாயப்படுத்துறேன் என்பது சொல்வதெல்லாம் தவறான விஷயம். இல்ல சொல்லுவது டைம்ஸ்ல வந்து சார், அது நீங்க பேச வேண்டும் என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் ஆராய வேண்டும்.